பல தமிழர்கள் தமிழ்நாடு சந்தித்த பல்வேறு பல சிக்கல்களுக்கு வந்துட்டு நான் தமிழக வெற்றி கழகம் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றது உண்மை. கொள்கை தலைவரா வச்சிருக்கிறப்போ அந்த தலைவரை விமர்சிக்கும் போது நீங்க குரல் கொடுக்காததை தனி மனிதர் விமர்சனமா இருந்தாலும் உங்க கொள்கை தலைவர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்போ அம்பேத்கரை பற்றி இவர் உள்துறை அமைச்சர் பேசுனதுக்கு வந்துட்டு ஏன் நீங்கள் பேசுன அமித்ஷா பேசின போது யார் ரியாக்ட் பண்ணீங்க? நேற்று சிலைகள் திறந்து வச்சிருக்காங்க கொள்கை தலைவர். அதுல முன்னிலையில் இருக்கிறது யார்? 5 பேர்ல பெரியார் தானே முன்னிலையில் நிறுத்தி இருக்கோம் அப்படின்றாங்க. சிலைகள் பேசாது, அறிக்கை தராது, போராடாது, அது இருக்கட்டும். அடையாளங்கள்ல சார்ந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னோம்னா அந்த அடையாளங்களின் மீது அவதூறு பேசப்படும் பொழுது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லையா? மீனவர் பிரச்சனை பேசும்போது வந்துட்டு ஒரு சொல்யூஷனோடய அது வந்துட்டு அந்த தீர்மானம் வந்துட்டு செயற்பட நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டிய தாவேக சார்பாக நடக்கலை. ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஆராய்ச்சி, இல்லாட்டி 6 நாளில் ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இந்த நாளுக்குள்ளே நீங்கள் இதை செய்யலை அப்படின்னோம்னா இந்த வந்துட்டு போராட்டம் களம் காணும் அப்படின்னு சொன்னார்னா போகிறோம். விஜய் அவரு சொல்ல மாட்டேன்றாரா, சொல்ல விட மாட்டாங்களா? இல்லை, இந்த உணர்தல் இல்லைன்றேன். ஒரு கட்சி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒருத்தர் கொடுக்கும்போது, ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது சமூகத்தில் எதிரொலிக்கணும். சரியான ஆளை பிக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இல்லையே. பாதவர்ஜனாவோ நிர்மல்குமார் போனதுக்கான எந்த விதமான ஒரு பலனும் விஜய் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இருக்கிறவரால என்ன ஆச்சுன்னு நான் கேட்குறேன். யார் இடையில நிறுத்தி விஜய் கிட்ட சேர விடாம தடுக்கிறதுங்கிற கேள்வி வருது இல்ல? ஆமா, அது 2 பேர் தான் சொல்ல முடியும். ஒருத்தர் புசியானது, இன்னொன்று பரந்தூரில் வந்துட்டு உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, நின்றுட்டு என்ன பேசும்போது விஜய் சொல்கிறாரு, பரந்தூரில் பாதிக்கப்படுறவங்க விவசாயிங்க, அரிட்டாப்பட்டியில் பாதிக்கப்படுறவங்க விவசாயிங்க, அங்கே விவசாயங்களையும் காப்பாற்றுறாங்கன்னா அதே பார்வை தான் இங்கேயும் செலுத்தி இருக்கணும். சரிதான், கரெக்டு. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு நின்று நீங்கள் நான் அது இடத்துக்கு வந்து நிற்பன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஐயா தந்தை பெரியார் அவருடைய தொண்டும் போராட்டமும் பேச்சும் கொள்கையும் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டை தாண்டியும் எப்படிப்பட்ட பயன்களை எல்லாம் விளைவித்தன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எனவே அவரை பற்றிய விமர்சனங்கள் எதற்கும் மக்கள் செவிசாய்க்க வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்டுக்கொள்கிறது. மேட்ரு முடிஞ்சு போச்சு. சீமான் காலி. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமா முதல் ஆண்டை முடிஞ்சு 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம், வெற்றி படையோட தான் 2ஆம் ஆண்டுக்கே போறோம்னு சொல்லியிருக்காங்க. 26ல் ஒரு பெரு ஒழுச்சத்தை பாய்ச்ச போறோம் அப்படின்னும் அவங்களுடைய அறிக்கையில நேற்று குறிப்பிட்டிருந்தாங்க, தோழர்களுக்கு எழுதிய கடிதத்துல. தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த ஓராண்டு பயணத்தை எப்படி பாக்குறீங்க? வெற்றிகரமா இருந்ததா நினைக்கிறீங்களா? வெற்றிகரமா இல்லை, ஆனா அவங்க செயல்பட்ட இடத்துலலாம் வந்துட்டு அழுத்தமாக செயல்பட்டார்கள். அது மாநாடாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாணாக்கர்களுக்கு கூட்டு புத்தகம் வழங்கி அப்போ அவர் கொள்கைகளை பேசுனதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கொடி அறிமுகமாகட்டும், அப்போ கொடி இது பண்ணும்போது வந்துட்டு அந்த உறுதிமொழி ஏற்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு பிறகான அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடு, அதுக்கப்புறம் கடைசியாக பரந்தூர், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு அழுத்தமாக பேசினார். அது வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு முத்திரையை இந்த ஓராண்டு காலத்தில் மக்கள் மனதில் பதித்து விட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒன்று. ஆனால் இது மக்களை பரவலாக போயிட்டு சென்று சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் மேலே இருக்கக்கூடிய அபிமானம், இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவர் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு அன்பு, ரசிகத்தன்மையும் தாண்டிய ஒரு நிலை, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாலும் கூட பல தமிழர்கள் தமிழ்நாடு சந்தித்த பல்வேறு பல சிக்கல்களுக்கு வந்துட்டு நான் தமிழக வெற்றி கழகம் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றது உண்மை. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு மாறிக்கணும். 2வது விஷயம், அவங்க எப்படி அவங்களுடைய கட்சியை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பெருத்த ஒரு கேள்வி ஒன்று எழுதிருக்குது. இது 2த்துல தான் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சமீப நாட்களாவே பெரியார் குறித்த சர்ச்சைங்கிறது தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. கொள்கை தலைவரா
பெரியாரை வச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஏன் இப்போ வரைக்கும் விஜய் சீமானுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிடல, ஏன் எந்த விதமான ஒரு எதிர்ப்பு குரலும் இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பேசக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்களுக்கான பிரச்சனையை தான் கையாள போறோம், மக்கள் பிரச்சனைக்கு தான் வந்து நாங்க குரல் கொடுப்போம். அது பரந்தூர்ல இருந்து சிஏவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் தான் குரல் கொடுப்போம். நேற்று ஒரு எழுதின கடிதத்திலையும் அதுதான் குறிப்பிட்டிருந்தாங்க. தனி மனிதருக்கான ஒரு அரசியலோ தனி மனித சாடலோ இருக்காது, மக்களுக்கான பிரச்சனை தான் நாங்க வந்து குரல் கொடுப்போம். இப்படி இவங்க தரப்புல சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியுமா? இல்லைன்னா கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கிறப்போ அந்த தலைவரை விமர்சிக்கும் போது நீங்க குரல் கொடுக்காததை வந்து தனி மனிதர் விமர்சனமா இருந்தாலும் உங்க கொள்கை தலைவர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சப்பக்கட்டு கட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கொள்கை தலைவர் தனி மனித விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அம்பேத்கரை பற்றி இவர் உள்துறை அமைச்சர் பேசுனதுக்கு வந்துட்டு ஏன் நீங்கள் அமித்ஷா பேசின போது ஏன் ரியாக்ட் பண்ணீங்க? அது கொஞ்சம் லேட்டாக பரவாயில்ல, ரியாக்ட் பண்ணது ஏன்? எங்களுடைய கொள்கை அடையாளம் தலைவரை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போட்டிங்க. அப்போ அதே இடம் பெரியாருக்கு இல்லையா? மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் தான் வந்துட்டு நாங்கள் கவனம் செலுத்துவோம். அப்பயும் வந்துட்டு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் தொடவே இல்லை. இந்த கடந்த ஓரிரு மாதங்களில் வந்துட்டு எவ்வளோ மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஏன் அதை பற்றி பேசலை? சொல்லுங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, அதனால தான் சொன்னேன் சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னு. இது எதனால் வருது அப்படின்றது முதல்ல, இது எதனால் வருது அப்படின்னோம்னா, கட்சியினுடைய கட்டமைப்பை விஜய் இப்போ அமைச்சிட்டு வர்றார், நோ டவுட் அபவுட் தட். ஆனால் கட்சியினுடைய செயல்பாட்டை யார் செய்கிறாங்க? அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளா, இந்த மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது. நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவர் வழியாக அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னோம்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்றவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி, அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் முக்கியன்ற மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவங்களுக்கு வந்துட்டு வெற்றி தான் முக்கியம், இஷ்யூஸ்லாம் கிடையாது. அந்த வெற்றிக்கான வழி நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் சொல்றீங்க. மக்கள் பிரச்சனைகளில் தான் ஒரு பார்ட்டி மாஸ் பார்ட்டி ஆக முடியும். இப்போ மாஸ் சப்போர்ட் இருக்குது, இது பீப்புள்ஸ் பார்ட்டி ஆகிறது அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டு தான் செய்ய முடியும். ஒன்று விஜய், என்னோட அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. விஜய் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் போக முடியாது, ஒரு கிராமத்தில் வாழக்கூடியவன், குக்கிராமத்தில் வாழக்கூடிய. ஆனால் விஜய் அறிவித்த ஒரு விடயத்தை அது அழுத்தம் திருத்தமாக ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமோ திருமுனை பிரச்சாரத்தின் மூலமோ இல்லை துண்டறிக்கையின் மூலமோ இல்லை போராட்டங்களின் மூலமோ இந்த கட்சியையும் அது மக்களுக்காக நிற்கிறதுன்றதையும் கொண்டு போகக்கூடியது கேடர் தான். ஆனால் உங்களுடைய கேடர் இயக்கிறது யாரு? இது வரைக்கும் கிடையாது. உங்களுடைய கேடர் இயக்கப்படவே இல்லை. ஒரே முறை நீங்கள் பண்ணீங்க, அது என்ன அப்படின்னீங்கன்னா அந்த அரசியல் பயிலரங்கம். அதுக்கு என்ன கூப்பிட்டாரு, நம்ம போனோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கூட்டத்தில் தான் நான் இம்ப்ரெஸ்ஸே ஆனேன். நாங்கள் இவங்க வெறும் ரசிகர்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கே அந்த டவுட்லாம் இருந்துச்சு. நான் பேசணுன்னு தான் தெரிஞ்சது, அவங்க அரசியலில் தெளிவாகவே இருக்கிறாங்க. 2000 பேர், என்ன கட்டுப்பாடு, என்ன ஒழுக்கம், ஒரு விடயத்தையும் உணர்ந்து அவங்க கைதட்டி பாராட்டினாங்க, ஊக்கத்தை கொடுத்தாங்க. இல்லாட்டி என்னால் 1 மணி நேரம்னா நான் பேசுகிறதே கிடையாது, 20 நிமிஷம் பேசுவோம் அவ்வளோதான். 1 மணி நேரம் அவ்வளோத்தையும் பேசணும். அப்புறம் எனக்கு பிறகு ராஜ்மோகன் பேசினார், அவர் நல்லா பேசினார், அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. எந்த அசைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிற்கிறவங்க நின்றுட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு காருக்கு போகிறதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆச்சு. அந்த விஷயம் பற்றி சார் உங்களை நான் பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் இஷ்யூ பேசுனதெல்லாம் பார்த்துருக்கோம், நாங்கள் ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருக்கிறோம். நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவங்க ஏற்கனவே அரசியல் வயப்பட்டிருக்கிறாங்க. கட்சி விஜய் என்னைக்கும் ஆரம்பிப்பாருன்றதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. ஆரம்பிச்ச உடனே சூடா வந்துட்டாங்க. பெரிய அளவுக்கான ஆர்கனைசிங் அது. அதுக்கு வந்துட்டு அந்த திரு புசி ஆனந்த் அவர்களையும் பாராட்டணும். பெரிய ஒரு ஆர்கனைசர் அவரு. அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கு பிறகு மாநாடையும் நீங்க பார்த்தீங்க எவ்வளவு இதுவாக நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதன் பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல இஷ்யூஸ்ல வந்துட்டு உள்ளபடியே முனைப்பாகவே இவங்க இல்லை. ஒரு இஷ்யூல ஒரு அறிக்கையை விடும்போது தான் அது கேடருக்கும் தலைமைக்குமான கம்யூனிகேஷன், மக்களுக்கும் தலைவருக்குமான கம்யூனிகேஷன், ஒரு கட்சிக்கும் மாசுக்குமான கம்யூனிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லவே இல்லை.
அதான் சொல்கிறேன், கடந்த 2 இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் செயற்கூடில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பரந்தூர், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனை, மீனவர் பிரச்சனை எல்லாம். மீனவர் பிரச்சனை பேசும்போது வந்துட்டு ஒரு சொல்யூஷனோடய அது வந்துட்டு அந்த தீர்மானம் வந்துட்டு செயற்கூட நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி போராட்டங்கள் நடந்திருக்க வேண்டிய தாவேக சார்பாக நடக்கலை, அறிக்கையே வரல. அப்போ அரசியல் மயமாக்கப்பட்டு நல்ல அரசியல் அறிவும் திறனும் இருக்கக்கூடிய விஜயுடைய ரசிகர்கள் இப்போ தொண்டர்களா மாத்தப்பட்டிருக்காங்க. இவங்களை கையாளுறதுக்கோ இல்லைன்னா சரியான பாதையில் நகர்த்தி கொண்டு போறதுக்கான ஒரு சரியான தலைமை அங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? தலைமை இருக்கு, கட்டமைப்பு இல்லை. அது ஒரு ஹயாட்டஸ். அது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பொதுக்குழு செயற்குழு இருக்கும், அதில் கூடி அந்த பிரச்சனையை பேசுவாங்க, வெளியில் வந்துடுறோடனே செய்தியாளர்களை சந்திப்பாங்க, இல்லாட்டி அதுலேருந்து ஏதோ ஒரு அறிக்கை வரும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மீனவர்கள் மீது தாக்குதல் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரிட்டாப்பட்டி, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஏகனபுரம் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டி விஜய் அங்கே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஆராய்ச்சி, இல்லாட்டி 6 நாள்லாம் ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இந்த நாளுக்குள்ளே நீங்கள் இதை செய்யலை அப்படின்னோம்னா இந்த வந்துட்டு போராட்டம் களம் காணும் அப்படின்னு சொன்னார்னா போகிறோம். விஜய் அவரு சொல்ல மாட்டேன்றாரா, சொல்ல விட மாட்டாங்களா? இல்ல, இந்த உணர்தல் இல்லைன்றேன். நம்ம 4 பேரை குறை சொல்றதுக்கு அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த இடம் உணர்தல் இல்லை, இந்த அரசியல் புரிதலே இல்லை. அதான் கஷ்டம். கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கட்டமைப்புல வந்துட்டு விஜய் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்றதும் தெரியும். ஒண்ணு. ஆனா இதுல தேவை வந்துட்டு ஒரு ஆழ்ந்த பார்வை, எப்படி ஒன்றுத்தையும் கொண்டு போகணுன்ற ஒரு ஆழ்ந்த பார்வை வேணும். இப்போ ஒரு திமுக ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வருது, நாடாளுமன்றம் கூடுகிறது, என்ன பேசணும் அப்படின்னு உடனே அவங்க வந்துட்டு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் திடீர்னு ஆளுநர் தொடர்பான ஒரு விஷயம் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட குழு கூட்டம், கூட்டணியா இல்லையா, பாஜகவோட தொடருமா இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற உயர்மட்ட குழு கூட்டம், இப்படி ஒரு குழுவே இல்லையே. இதான் முதல்ல பிரதானமானது. நான் ஒரு அரசியல் தலைமை குழுன்னுவேன், அப்படி ஒன்றத்தை ஏற்படுத்தணும், பண்ணிட்டு ஒரு பண்ணணும். இவர் நடிகர் அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கே ஒரு மக்கள் மத்தியில் நின்று ஒரு இஷ்யூ பேசுகிற உடனே இந்தியா முழுவதும் அதை வாதிக்கிறானா இல்லையா? அப்போ என்னதுக்கு அது காரணம்? 2 தான். ஒன்று, யூ ஆர் அ மாஸ் லீடர். 2வது, இந்த மாசு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குது. இது 2ம் தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மற்றதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ். ஆனால் மைனஸுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ப்ளஸ்ஸு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான். ஒரு மாஸ் லீடர் இருக்காரு, மாஸ் க்ரௌட் இருக்கு, அந்த க்ரௌடுக்கு அரசியல் நாலேஜும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கட்டமைப்பு இப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் கழகமா 120 மாவட்டம் பிரிச்சு அதுக்கான பொறுப்பாளர்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், உங்க கொள்கை தலைவருக்கே வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது, அவதூறு முன்வைக்கப்படுது. அப்படிங்கும் போது அது குறித்த ஒரு எதிர்வினை ஆற்றல அப்படிங்கிறப்போ அங்க என்ன லேக், அங்க என்ன பிரச்சனை? அதான் இவங்க வந்துட்டு ஒரு சார்ஜாப்னு சொல்லிட்டேன், நான் விளக்குறேன். நீங்கள் சீமானை தாக்க வேணாம், பெரியாருடைய கொள்கையினால தமிழ்நாடு பெற்ற நலன் என்னன்றதை சொல்லுங்க. அதை 4 லைன்லையும் சொல்லலாம், 40 லைன்லையும் சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வரேன். ஐயா தந்தை பெரியார் அவருடைய தொண்டும் போராட்டமும் பேச்சும் கொள்கையும் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தாண்டியும் எப்படிப்பட்ட பயன்களை எல்லாம் விளைவித்தன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எனவே அவரை பற்றிய விமர்சனங்கள் எதற்கும் மக்கள் செவிசாய்க்க வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்டுக்கொள்கிறது. மேட்டர் முடிஞ்சு போச்சு. சீமான் காலி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி வாய்ஜாலம் வாய் வார்த்தைகள்ல வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, போய் பாருங்க, நேற்று வந்து சிலைகள் திறந்து வச்சிருக்காங்க கொள்கை தலைவர், அதெல்லாம் முன்னிலையில் இருக்குது யார் 5 பேர்ல, பெரியார் தானே முன்னிலையில் நிறுத்தி இருக்கோம் அப்படின்றாங்க. யாரு அந்த 5 கொள்கை தலைவர் சிலைகள்ல பெரியார் தான் முன்னாடி இருக்காருங்கிறாங்க. சிலைகள் பேசாது, அறிக்கை தராது, போராடாது, அது இருக்கட்டும். அடையாளங்கள்ல சார்ந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னோம்னா அந்த அடையாளங்களின் மீது அவதூறு பேசப்படும் பொழுது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், விஜயை பற்றியே ஒரு கருத்து வருது, அந்த கட்சியை ரெஸ்பாண்ட் பண்ணுமா இல்லையா? அந்த தொண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுமா இல்லையா? அதே மாதிரி தானே பெரியாரும் அம்பேத்கரும் ரெஸ்பாண்ட் பண்ணலாமே, சாதமாக ரெஸ்பாண்ட் பண்ணலாமே. அப்போ இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கூட தெரியாத ஆட்கள் உங்களோட இருக்கிறாங்களா? இதுதான் நான் விஜய்கிட்ட எழுப்புற கேள்வி. தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்காரு, அவரு தான் ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வடிவமைப்பு கொண்டு வராருன்னு சொல்லி, இப்போ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் போயிருக்காரு, அவருக்கும் வந்து ஒரு பதவி கொடுத்திருக்காங்க, தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு. அப்போ ஒரு கட்சிக்குள்ள 2 தேர்தல் வகுப்பாளர்கள் பிரச்சார வகுப்பாளர்கள் இருக்கும்போது அது வந்து கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு இடையிலே ஏதாவது ஒரு முரண் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்டத்துல அவங்களுடைய வேலை தேர்தல் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாடி அவங்களுடைய வேலை, தேர்தல் வரப்போகுது, அடுத்த ஆண்டு வரப்போகுது, அதுக்கான வேலை அது வேற, அது ஆல்டுகெதர் வேற.
கட்சின்றது மக்கள்கிட்ட போகணுன்னா எப்படி போகும்? யார் தீர்மானிக்கிறது? அப்புறம் பொதுக்குழு செயற்குழு எதுக்கு? இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் எங்கே நீங்கள் இது பண்ணுவீங்க? தலைவரும் விஜயும் இந்த 2 பேர், இவங்க 3 பேரும் சேர்ந்து விவாதிச்சு, இல்லை கூட புசியான இவங்க 3 பேரும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து விவாதிச்சு முடிவெடுத்துருவீங்களா? நீங்கள் அப்போ அந்த பொதுக்குழுக்கு வரணும். இந்த பொதுக்குழு தான் இந்த கட்சியினுடைய செயல் திட்டத்தை, செயல்பாட்டை, போராட்டங்கள் எல்லாத்தையும் முடிவெடுக்கும். அப்போ தான் அந்த கூர்மை. இதை பற்றியெல்லாம் நீங்கள் விவாதிக்க போகிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்லாம் போய்ட்டு நிற்பீங்க. ஒரு 2-3 மணி நேரமோ 5 மணி நேரமோ நடக்கும். அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் வந்துட்டு சொல்லுவாங்க, இது விடயமா இப்படி நாங்கள் செய்ய போகிறோன்னா அது அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சரியாக வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி எதுவுமே இல்லையே. பரந்தூரில் வந்துட்டு உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, நின்றுட்டு என்ன பேசும்போது விஜய் சொல்கிறாரு, பரந்தூரில் பாதிக்கப்படுறவங்க விவசாயிங்க, அரிட்டாப்பட்டியில் பாதிக்கப்படுறவங்க விவசாயிங்க, அங்கே விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுறோன்னா அதே பார்வை தானே இங்கேயும் செலுத்தி இருக்கணும். சரிதான், கரெக்டு. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு நின்று நீங்கள் நான் அந்த இடத்துக்கு வந்து நிற்பேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல எங்கே எது மிஸ்ஸிங்? இது தமிழக அரசு, அது ஒன்றிய அரசு. இதை பார்க்க மாட்டாங்களா மக்கள்? ஒன்றிய அரசுன்னா அவர் வரமாட்டாரா? சிந்தனை எழுமா இடாதா? எனக்கு இடாது. ஏன்னா இங்கே இருக்கிற குறை தெரியும். இந்த குறை தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர் பண்ண மாட்டாரா? கொள்கை எதிரின்னு சும்மா சொல்லுவார், மற்றபடி எல்லாம் அடிக்க வாசிப்பார், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா? எப்படியா இருக்கும்? குந்தகம் விளைவிக்குமா? இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இருக்கணும், அந்த ஒரு அமைப்பு இல்லாததற்கான காரணமும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இல்லைன்னா கட்டமைப்பு இது மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. இப்போ ஒரு ஆட்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்ததெல்லாம் இப்போ நிர்மல்குமார் மாதிரியான ஆட்கள் வந்ததெல்லாம் இது ஒரு பெரிய பூஸ்ட். இது வரைக்கும் அனுபவம் வாழ்ந்தவர்கள் வந்து இப்போ வந்திருக்கிறப்போ விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல விஷயம் 26க்கு வந்து வெற்றிக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. அது ஒரு 2-3 மாசத்துல பார்க்கலாம் ஆகுதா இல்லையான்ட்டு. ஒரு கட்சி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கும்போது, ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது சமூகத்தில் எதிரொலிக்கணும், சரியான ஆளை பிக்கப் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு. இல்லையே. இப்போ அது மாதிரி இருக்கா? இல்லைல்ல. அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆதவர்ஜனாவோ நிர்மல்குமார் போனதுக்கான எந்த விதமான ஒரு பலனும் விஜய் கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? இவர் சமூக வலைதளத்துல இருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர். இவர் வந்து ஏற்கனவே இருக்கிறவரால என்ன ஆச்சுன்னு நான் கேட்குறேன். இவங்க விடுங்க, இவங்க வரட்டும், இவங்க நிரூபிக்கட்டும், பார்த்துக்கிறோம். ஏற்கனவே இருக்கிறதுனால என்ன ஆச்சு? இவ்வளவு விஷயங்கள், குறைகள் இருக்குது. இதெல்லாம் யாரால வந்துச்சு? விஜய் நடிக்க போனாரு, அது வேற. அதனால கட்சி நடிக்க போகல, கட்சி இயங்குது இல்லை. இயங்குற கட்சி ஏன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை? விஜய் கையெழுத்து போட போகிறார், படிக்க போகிறார், கையெழுத்து போட போகிறாரு. இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பரவாயில்ல. நான் உட்பட பலரும் எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போ நான் பேசுறதுக்கான அடிப்படை ஒன்று இருக்கணும்ல, நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். விஜய் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் சொல்லுங்க, அதான் அவர் சொல்றாரு. எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு அதை பத்தி எதுவும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நீங்க எடுத்து கொடுக்கிற ஆள் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது என்னவோ அது விஜய் தான் பார்க்கணும். அவர் காட்டக்கூடிய ஆளு அவருடைய ஆளு உடனடியா போயிடுச்சு, ஆனா வரல அப்படின்ற போது என்ன பண்றது? அதுதான் கட்சியில இருக்கக்கூடிய அதிர்வலைகளுக்கு காரணமா. நிறைய நிர்வாகிகள் இப்ப மாவட்ட பொறுப்புகள் நியமிக்கும் போதும் நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க வந்து 30 வருஷம் 25 வருஷமா வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பொறுப்புகள் கிடைக்கல. சில இடங்கள்ல வந்து சாதி பார்த்து வந்து நியமிக்கிறாங்க அப்படின்றாங்க, பொருளாதாரம் பார்த்து நியமிக்கிறாங்கிறாங்க. ஜான் அவர்களுடைய ஆடியோ இடையில ரிலீஸ் ஆனிச்சு. இது மாதிரி இவ்வளவு நீங்க அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தா இது மாதிரி நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆனா இது வந்து வெளிப்படலையே அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரியான மூத்தவர்களுடைய ஆதங்கங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தை வந்து நிறுத்தி இருக்கு. என்ன இடையில பிரச்சனை? யார் இடையில நிறுத்தி விஜய் கிட்ட சேர விடாம தடுக்கிறதுங்கிற கேள்வி வருது இல்ல? ஆமா, அது 2 பேர் தான் சொல்ல முடியும். ஒருத்தர் புசியானது, இன்னொன்று ஜான். இவங்க தான் சொல்ல முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேடருக்கும் தலைவருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு எல்லாரோடய இருக்காது, லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாவட்ட லெவலில், ஒரு ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு அவர் சந்தித்து பேசலாம். அவருக்கு தெரியாமல் ஒருத்தர் நியமிக்கப்படக்கூடாது என்கின்ற விடயமும் கொண்டு செல்லப்பட்டதனுடைய விளைவு விஜய் நேரடியாக சந்திச்சார். எல்லாரும் வெளில போங்கன்ட்டார். நேரடியாக சந்திச்சினார், நேரடியாக பேசினார், நேரடியாக அவங்கள ஊக்கப்படுத்தினார், நம்மளுடைய பொறுப்புன்றது எல்லாத்தையுமே உணர்த்தினார். அருமை. ஆனால் உங்களை சந்தித்தவங்கள ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாங்க இல்லையா? தேர்ந்தெடுக்காதவங்களாம் யார்? அது தெரியாது இல்லையா? ஸோ அந்த குழப்பம் தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. இப்போ நான் வேலை செஞ்சுருக்கேன் இல்லை, ஆனால் யாருக்கும் கொடுத்துட்டாங்க, அது அவர் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பார்? யார் அதை செலக்ட் பண்ணணும்? அப்போ இதுக்குன்னு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்கணும்.
இதுக்குன்னு ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கணும். ஒரு அமைப்பு செயலாளர் தான் வந்துட்டு ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் கண்டுபிடிட்டா, ஏன் நீ கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சவங்களாம் இவங்களாம் இல்லையாமே அப்படின்னு கேட்கணும் அவர். அப்போ கேட்டால் தான் லிஸ்ட்டு கொடுத்தவர் பதில் சொல்லுவார். அப்போ அந்த அமைப்பு செயலாளர் யார் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ஆட்கள்லாம் தாவேக்கால இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இருக்கிறாங்க. வெளியில இருந்துட்டு பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்லாம் தாவேக்காவை நோக்கி பாயறதுக்கு தயாராக இருக்காங்க. மருத்துவர்கள், அப்புறம் பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் தாவேக்காக்குள்ளே வந்துட்டு இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் வரக்கூடிய விடயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்கரேஜிங்காக இல்லையே. இப்போ எனக்கே என்கரேஜிங்காக இல்லையே. நான் பெரியாரை பற்றி சொல்கிறேன், டங்ஸ்டனை பற்றி சொல்கிறேன், மீனவர்களை பற்றி சொல்கிறேன், இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களை பற்றி சொல்கிறேன். எதுவும் வரலையே. சம்பிரதாயங்கள் மட்டும் நடக்குது. சம்பிரதாயத்தை பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெரியார் ஒரு மாலை வைப்பது, மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு இதுன்னு அப்படின்ற அது வேற விஷயம். இந்த கட்சி அந்த அவர்களுக்கு என்ன விதமான இடத்த கொடுக்க போகுது அப்படின்றத வந்துட்டு விஜய் வந்துட்டு வெளிப்பட்டு சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கட்சிக்குள்ள புதுசா ஒரு பெரிய ஆட்கள் வந்து பிரவேசம் பண்ணும்பொழுது இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள்ல இல்லாத ஒரு பொறுப்புகள், ஒரு பதவிகள்ங்கிறது உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுது. ஆனா இத்தனை ஆண்டு காலமா எல்லா அரசியல் கட்சிகளும் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய பதவிகள் கட்சியை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளேயும் கட்டமைப்புக்குள்ளேயும் வச்சிருக்கிறதுக்கான ஒழுங்கு நடவடிக்கை குழு, நீங்க சொல்ற மாதிரி அமைப்பு செயலாளர், இதெல்லாம் இல்லாம அவங்களா ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றது, ஒரு பதவி கொடுக்கறது, எப்பவும் இருக்க வேண்டிய அந்த பொறுப்புகள் பதவிகள் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னென்ன ஒரு கட்சி செய்யணும் அப்படின்றத பற்றி தெளிவின்மை. நான் 2 விஷயத்த சொன்னேன். விஜய் கட்சியை தொடங்கும் போது 2 விடயம் ரொம்ப முக்கியம். ஒன்று தெளிவு, இன்னொன்று துணிவு. இந்த தெளிவு அப்படின்ற ஒரு இடத்துல நான் கலைஞரை சொன்னேன் உதாரணத்துக்கு. அவ்வளோ பெரிய தெளிவு இருந்ததுன்னா தான் நீங்கள் அரசியலில் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதாவது உங்கள் வழியாக தான் அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். அவர் சொன்னார். அப்படிதான் அவர் என்னோட தொடர்பு கொள்ள செய்தார். அது வச்சு தான் நம்ம எல்லாம் செயல்பட்டோம். அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. விஜயெல்லாம் வந்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. மற்றவங்க போடுறாங்க, செவரு கட்டுறாங்க, அது வேற விடயம். விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அவரோட பேசுகிற 45 நிமிஷத்துலேயே நான் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வெறும் இஷ்யூஸை பற்றி தான் பேசுகிறோம். ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதராக தான் இருக்கார். என்னுடைய பர்செப்ஷன் இதுதான். ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதர். ஆனால் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புன்ற இடத்துல அவருக்கு தெளிவு இல்லை. அது தெளிவுபடுத்தக்கூடியவர்களை அவர் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கே எழுத்து வேணாலும் அவர் எழுத்துக்கிறலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, எடுத்துக்கிறலாம். நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஆட்கள் சரியில்லை. என்னோட இம்ப்ரெஷன், யூ மே டிஃபர், தட்ஸ் டிஃபரெண்ட். அவர் இணைச்சுக்க தயாரா இல்லையா, இல்லைன்னா இணைச்சுக்க தயாரா இருக்கிறவர் விட மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி. அது தெரியல. அந்த அளவுக்குலாம் ஒரு அந்யோன்யம் பிறக்கிற எங்களுக்குள்ள. அது வரைக்கும் என்ன ஆடிட்டோம்னா, உதாரணத்துக்கு அவர் என்கிட்ட சொல்லும் போது இவர் வந்துட்டு ஆளுநர்கிட்ட போனார். ரொம்ப ஓப்பனாக இருப்போம். ஏன்னா விஜய் ஒன்றும் சீக்கிரசிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்பு பிரச்சனையெல்லாம் பற்றி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. நிறைய பேர் கூட்டிட்டாங்கன்னா எதையுமே நிறைவேற்ற முடியாது சரியா அப்படின்றதுலாம் அவர் இருக்காரு. அப்படிதான் விஜய் பொறுத்தப்போ ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு கொடுத்தாரு. நான் எதிர்த்தேன். தப்பு அது. ஆளுநரை வந்துட்டு நீங்கள் எதிர்க்க பதவியே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்டே போட்டு நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கறது, நீங்கள் அந்த பதவி நாங்கள் எடுத்த முடிவு தப்புன்ற மாதிரி. அடுத்தபடியாக இவர் தானே வேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. இன்னும் சொல்ல போனால் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். நீங்கள் ஸ்டேட்டுக்கு எதிரான மனுவை ஸ்டேட்டுக்கிட்டே கொடுக்குறீங்க. மக்களை வச்சு போராடணும்னு அப்படின்னு தாவேக்கா கேடர் சொல்லிட்டு அருமையான கேடருங்க. நான் இன்னைக்கும் நான் சொல்ல வரேன், தாவேக்கா தமிழக வெற்றி கழக ஸ்ட்ராங்கஸ்ட் கேடர் பேஸ்டு பார்ட்டி. துடிப்பாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம். எதை செய்யணும் அப்படின்னம்னால ஒன்றும் இல்லை. அந்த தொண்டறிக்கை அவருடைய கடிதத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதில்ல, எப்படி போய் கொடுத்தா பாருங்க. ஒன்றும் அவங்களாம் ஒன்றும் அஞ்சவும் இல்லை மிஞ்சவும் இல்லை, எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்த்தாங்க பாருங்க. அப்படியே போட்டவங்கள வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை போட்டோம்னா இப்படியா மகளிரினுடைய நிலைமை இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா போருமே. விஜய் வந்து நின்று வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய முழக்கமிட்டாருட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொன்னாலும் வந்துருக்கோம் இல்லையா. எல்லா இடத்துக்கும் விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க மக்கள் விஜய் குரலா நாங்க எல்லாம் இருக்கோமே களத்துல செய்யறோமேன்னு சொல்றாங்களே. அது ஊடகத்துக்கு சரி, அது ஊடகத்துக்கு சரி. மக்கள் மத்தியில் அப்படி இல்லை. ஊடகத்தில் 4 லட்சம் பேர் கூட பார்க்காத விஷயம் ஒரு டிவியை மக்கள் மத்தியில் விஜய் பேசுனது. இப்போ பரந்தூரை பற்றி நாங்களாம் பேசியிருக்கிறோம், எல்லாரும் தான் பேசியிருக்கிறோம். எவ்வளோ பேருக்கு போச்சு? பரந்தூர் மக்கள் என்ன கேட்டாங்க? தளபதி மட்டும் வந்துட்டாருன்னா ஐயா போதும். நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போய் சந்திக்கிறோம், ஏப்ரல் 14 சந்திக்கிறோம். 20ஆம் தேதி தளபதி விஜய் எங்கே இருக்கிறாரு? என்ன விதமானது? இத்தனைக்கும்
வெளியாட்கள் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு 7 கிலோமீட்டர்லாம் தள்ளி அந்த ஜனங்க கல்யாணத்துக்கு வர மாதிரி சீவி முடிச்ச சிங்காரிசி எல்லாம் வந்து நின்ட்டாங்க அவ்வளோ பேரும் விஜய்க்காக. எல்லா கிராமத்துலேருந்து வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய திரட்சி. அப்போ இதை தான் சாதிக்க முடியும் உங்களால். இதுதான் அந்த தலைவர், இதுதான் ஒரு மாஸ் லீடர்னுடைய பெரிய ஸ்டாம்ப்பு. ஸோ இவர் வள்ளூர் கோட்டத்தில் நின்றுட்டு முடங்கினார் அப்படின்னோம்னா சரியாக போச்சு. அப்புறம் என்ன அடுத்தபடியாக ரெஸ்பாண்ட். இவ்வளோ காலம் பரந்தூரை பற்றி எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாத தமிழக அரசு விஜய் வந்துட்ட உடனே ஏன் நாங்கள் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம், இவ்வளோ நாள் இந்த மக்கள் 34 லீடர் போயிருக்கிறாங்க, அப்போல்லாம் எதுவும் பேசுறதுக்கு இப்போ அப்புறம் அறிக்கை விடுறாங்க. இப்போ அடுத்த கட்ட போராட்டம் அவங்களுக்கு சுலபமாயிடுச்சு இல்லை. அப்போ தாவேக மீது திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன காரணம்? இன்னைக்கு 90 லட்சம் பேருக்கு கிடைச்ச சேர்த்து தான் அவங்களுடைய பேச்சாளர் வந்து சொல்றாரு. ஸோ இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் 1 கோடி ஆகலாம். 1 கோடி கிணறு ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தானே. இப்போ அடுத்த தேர்தலில் அவங்க யாரும் ஏற்கனவே போட்ட கட்சிக்கு போட போகிறதில்ல, எல்லாம் விஜய்க்கு போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இழப்பு ஏற்படும் தானே. அப்போ அவங்க அஞ்ச மாட்டாங்களா? அதான். ஆனா எல்லாரும் பிரிஞ்சுல நிக்கிறாங்க. இப்போ விஜயா இருக்கட்டும் அதிமுக அது வேற. விஜய் சரியான, அவர் சரியா தானே நிற்கிறாரு. அவர் சரியா நின்னா போதுன்ற நான். விஜய் சரியா நின்னாருன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் ரசிகன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் வந்துட்டு தன்னை என்ரோல் பண்ணிக்கிறான் உறுப்பினராக. ஐ சஜஸ்ட் இவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க மேலே இருக்கக்கூடிய 2 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் ஆச்சு. அப்போ 90 லட்சம் 2 கோடி 70 லட்சம் ஆகும் ஆகாதா? ஆனா ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாவோ கட்சிக்கு வாக்களிக்கிற வாக்காளர்களாவோ மாறுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லாட்டி அவன் தொண்டனாவே ஆக மாட்டானே. ரசிகனா இருக்கிறவன் தொண்டன் ஆனதுக்கான அத்தாட்சி தானே மெம்பர் ஆனது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே தொண்டனா மாறிடுவாங்களா? தொண்டனா தான் ஆயிட்டானே அவன். கட்சியினுடைய இப்போ நீங்க போயிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க தாவேகால, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரசிகையா தொண்டரா சொல்லுங்க, நான் கேக்குறேன். அப்படி பார்த்தோம்னா அதிமுக 2 கோடி தொண்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கா மாறிச்ச சொன்னாங்க. அது வேற, இது வேற. நான் அவங்களெல்லாம் பத்தி எனக்கு தெரியும். திமுக என்ன சொல்லலாம், அதிமுக தூக்கி அதெல்லாம் வைங்க, நான் அவங்கள பாதிக்கவே இல்லை, அதில் வேண்டாம். இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இவருக்கு யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் கேடர் தான். வாக்கு அப்படியே வந்துடும். ஆமா, என்னெல்லாம் சொல்லி எவ்வளோலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, முடிச்சுதா அவங்களால. அந்த மாநாட்டை சீக்கிரம் முடிச்சதுக்கு காரணமே என்னன்னா, இன்னும் வெளியில இருக்கிறவனெல்லாம் உள்ள வந்தானா ஏதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டுருமோன்னு ஒரு அச்சம் தான் சீக்கிரம் முடிச்சதுக்கே காரணம். வேற ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது. ஆனா அதுக்காக அவர் உள்ளே இருந்துட முடியாது. அவர் வெளியில வந்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். அப்போ இதை வந்துட்டு இதை ஊக்கப்படுத்துற அளவுக்கு, இதை உந்துற அளவுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கணும். அது வைப்ரண்டா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் ஐயநாதன் வந்து தமிழக வெற்றி கழகம் துவங்கிலிருந்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல தேர்ந்த அரசியல் தலைவர். இப்போ கூட நீங்க சொன்னீங்க நல்ல ஒரு தலைவர் இருக்காரு, கேடர்ஸ் வந்து மிகப்பெரிய அரசியல் வயப்பட்ட அரசியல் நாலேஜ் இருக்கக்கூடிய தான் தொண்டர்களா இருக்காங்க, எல்லாமே சொன்னாரு. ஆனா சமீப காலமா விவாதங்கள்லயா இருக்கட்டும், சமூக ஊடகங்கள்ல நீங்க பேசுற ஒரு சில காணொலிகளை வச்சு விஜய் முதுகில் குத்திட்டாரு ஐயநாதன். இது வந்து பதவிக்காக விஜய் வந்து கார்பரேட் மயம்பட்ட கட்சி, கார்பரேட் கட்சிலாம் வந்து சொல்லிட்டாரு. அப்போ விஜய் முதுகில் குத்திட்டாரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது, இதெல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வீடியோ இல்லை, கருத்துக்கள். நான் சொன்னது என்னன்னா, கார்பரேட் டைப் பாலிடிக்ஸ்னு ஒன்று கிடையாது. மக்களை சார்ந்து நிற்கிறவங்க மக்களுக்கான அரசியல் சக்திகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கார்பரேட்னா என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட்டு. இவங்க யாரு? இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் யாரு? வெற்றியை கொடுக்குறவங்க. அவங்க கட்சி எப்படி நடத்தணும், மக்கள்கிட்ட எப்படி சேருது, இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸ்டாலினுக்கு பிகே பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரா? இல்லை. அப்புறம் என்ன பிரசாந்த் கிஷோர் சொன்னார்? அடையெல்லாம் போட்டு தரணும். சரி, இந்த ஜானே வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொன்னார்? அப்படி நடந்துக்கிட்டே பேசணும், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. அன்புமணி ராமதாஸுக்கு விழுந்துருச்சா ஓட்டு? மக்கள் மத்தியில் ஒரு கட்சி போடணும் அப்படின்னோம்னா ஒரே வழிதான், 2 வழிதான். ஒன்று தலைவன், இன்னொன்று தொண்டன். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல தான் விஜய் தெளிவு பெற வேண்டும். அதனால ஒரு தலைமை இல்லை அப்படிலாம் கிடையாது. தாவேக்காவை எதிர்க்கல, அவரை இயக்கக்கூடியவர்களை தான் எதிர்த்துக்கணும். இல்லை, ஃபங்க்ஷனிங்ன்றது தப்பு அப்படின்ற அடுத்த நிறுத்தமாக தப்புன்ற அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்துட்டு சும்மா பேசிட்டு இருக்க முடியாது. நான் வந்துட்டு ஆதரிச்சு பேசலாம், நான் முட்டு கொடுக்குறவனா ஆக முடியாது. ரிமெம்பர் தட் இஸ் வேர் ஐ செட் கதம் முடியாதுன்ட்டேன், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி, இந்த கட்சி நீ யாரை வேணாலும் நீங்கள் பிக்கப் பண்ணீங்க. there should have to be a purpose. சரியாக இருக்கணும். அது பொசுக்கணும் ஒருத்தர் வந்து கார்லேருந்து இறங்குறாரு, ஒரு பொக்கையை கொடுக்குறாரு, உடனே வெளியில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னோம்னா
உடனே அடுத்த 2 மணி நேரத்தில் இவர் யூத்துவாக்கி விட்டார். இது என்ன விதமான சிக்னல் கொடுக்கும்? அவர் யாருக்காவது தெரியுமா? நான் ஆதவர்ஜுனா சொல்லலை, இன்னொருத்தர் அவர் யாருக்காவது தெரியுமா? என்ன பலப்படுத்த போறாங்க இவங்க? அந்த கேடர்ஸ் என்ன நினைப்பாங்க? யார் அவரு? இவனை நீங்க என்ன சொன்னீங்க? அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கா? ப்ரொஃபைல கொடுத்தீங்க நீங்க. எல்லாத்துலயும் ஐடிவிங்க அவர் தானே பாத்துக்கிட்டார், தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அடடடடடா. அதெல்லாம் ஏன் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார்? ஒரு கொள்கை பிடிப்பாளர் ஆர்எஸ்எஸ்ல இருப்பாரா? விஜய்க்கு கொள்கை எதிரி மதவாதம். விஜய் கட்சிக்கு அந்த எதிரி முகாமில் இருந்து இப்படி வந்தவர் துணை பொதுச் செயலாளர். இதெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப வினோதமாகவும் இருந்தது, ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது. அரசியல்ல இது நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் ஒரே கட்சியிலே பிறப்பு முதல் இருப்போரே இருந்தவங்கன்னு இல்ல. எல்லாருமே கட்சி மாறி தானே வந்திருக்காங்க. கட்சி மாறுறது வேற. கட்சி எந்த கட்சியில எதுக்காக இருந்தாருன்னு நான் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு வந்து பழ கருப்பையா வந்துட்டு நாளைக்கு விஜயனுடைய கட்சியில சேர்றாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏவா இருந்தவர், பெரிய பேச்சாளர், பெரிய அரசியல்வாதி. அவர் விஜய் அவர் ஸ்ட்ரென்த்தா பலவீனம்னு சொல்லுவீங்களா? அந்த கேடர் என்ன சொல்லுவாங்க? கருப்பையா நம்ம கிட்ட வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆளு நீங்க பாருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லை இன்னொரு பேரும் உங்க வழியா நான் சொல்றேன். ஏன்னா அந்த முயற்சி நடப்பதனால நான் சொல்ல வரேன். அது அண்ணன் இல்லை, அவரு எனக்கு ஈடானவர் தான். அவரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஆள் அவரு? அவரை போட்டுக்கங்க. இந்த தவறுலாம் வருதா பாருங்க. அப்ப இவங்களை வேணான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆலோசனை அமைப்பு சரியா தப்பா? ஆனா இவரு தயாரா இருக்காரு, கேஸ் ஆனா அழைச்சி விட மாட்டாங்கன்றீங்களா உள்ள? அப்படிதானே நடக்குது, அப்படிதானே இருக்குது. அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்துட்டு நாஞ்சல் சம்பத் அப்படின்னம்னா அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை. சரி, ஜெயலலிதா கிட்ட போய் சேர்றாரு. நான் ஒரு ஒப்பீடு, இந்த தலைவருக்கு ஒரு ஒப்பீடு போய் சேர்றாரு. வைகோ கிட்டேருந்து வர்றாங்க. ஜெயலலிதா கூப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் பரப்புரை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ஒரு விஷயம் வைகோவை தாக்கி பேசக்கூடாதுட்டாங்க. வந்துட்டீங்க விட்டுருங்கன்ட்டாங்க. இதுதான் பண்பு. அவர் இருந்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது பண்ணார். ஜெயலலிதா இறந்துட்ட உடனே வேற ஒருத்தர் இல்லைன்னொடனே காரையும் கொடுத்துட்டு சாவியும் கொடுத்துட்டு அவர் நினைச்சு போயிட்டாரு. இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள். ஏன்னா உங்களுடைய கொள்கை பலமானவை, உங்களுடைய அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியாக கொண்டு செல்லக்கூடியவங்க தான் தேவை. அதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்க. அவ்வளோதான். உங்களுடைய கேடர்லையும் இருக்கிறாங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. இதுதான். நீங்க சொல்றதெல்லாம் விஜய் காதுகளுக்கு போதா? அவர் மாற்றம் வருது? இல்லை, அவர் தான் எல்லா வீடியோவும் பார்க்குறவராச்சே. ஆமாம். சரி, என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். இவங்களாம் இப்படிலாம் கமெண்ட் அடிக்கட்டும், ஐயா சரியோ தப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. முதல் சந்திப்புலேயே சரியோ தப்போ நீங்கள் சொல்லிடுங்கய்யா, விமர்சனங்களை முன்வைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இல்லை இப்படிதான் சொன்னார். விமர்சனம்லாம் சொல்ல, நாங்கள் செய்யறது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நீங்கள் சொல்லிடுங்கய்யா அப்படிதான் சொன்னார். இது என்னன்னா அது ஒரு பிளாங்க் செக்கு. நான் என்ன சொல்றேன்னா உங்களை பற்றி நான் பேசவே மாட்டேன்ட்டேன். அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஏன் அறிக்கை வரல அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு இந்த டைம் கேப்பை பார்த்துட்டு இல்லை, நான் கொடுத்துட்றேன், அதற்கான அடிப்படையை நான் கொடுத்துட்றேன். விஜய் எங்கே போகிறாரா 4 குறிப்புகளை கொடுத்து, பரந்துரை பற்றி கொடுத்து, மேப்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் நடக்கலை அப்படின்னம்னா அப்புறம் பேசுறதுல என்ன இருக்குது? அதுதான் இங்கே நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா இதுக்கு மேலேயாவது சொல்றதெல்லாம் கேட்டு மாற்றங்கள் வருதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி.